நம்ம வீட்டில் புளிச்சக்கீரை கன்று வேக வச்சுட்டேன். புளிச்சக்கீரை 2 கத்தை வாங்கி வேக வச்சுட்டேன். இது தண்ணி எடுத்துட்டு தாளித்து கலந்துக்கலாம். கீரையை வேக வச்சு வடிச்சிட்டேன், தண்ணி வடிச்சிட்டேன். இனிமேல் தாளித்து கடைஞ்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடலெண்ணெய், கடுகு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு ஊற்றணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகா அதனால பச்சை மிளகா நான் போட்டு கறி சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்குது. அப்படியே எண்ணெயில் போட்டுட்டா வணங்கிச்சு. அப்படி வதங்கிட்ட கொஞ்சம் தக்காளி போட்டு, வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி வேகட்டுவாங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். மூடி போட்டு 3 நாள் வேகும். தக்காளி வதங்கிச்சு. வெந்தயம் சீரகம் வறுத்து நுணுக்கி இருக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுறேன். இதை எடுத்து கொட்டிக்கிறேன். நேரம் வேகட்டும். அப்படி உப்பு இறக்கி உப்பு போட்டுக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிச்சு கடைஞ்சிக்கலாம். கீரையை கடைஞ்சிக்கலாம்.
அது நல்லா கடைஞ்சிச்சு. நல்லா கடைஞ்சாச்சு. 1-2 வெங்காயம் கொஞ்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயத்தோட. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடுங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம்